டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறப்பான மருத்துவர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நேரலையில் டாக்டர் நவீன் பாலாஜி எல்போ கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்து பல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. நீங்களும் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். ஒவ்வொரு நாளுமே காலர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விதமான கேள்விகளோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிட்டு இருக்கும். எப்பயுமே எவர்கிரீன், எப்போ கேட்டாலும் எக்கச்சக்கமாக கால் வரக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி அதை பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஆமாம், இன்று வந்து பார்த்தீங்கன்னா பல பெண்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி, ஏன் இன்ஃபர்டிலிட்டி இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு 10 குழந்தைகள் 12 குழந்தைகள் அப்படி இருந்தாங்க. பட் ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கே வந்து ரொம்ப அரிதாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புற்றீசல் போல், காளான் போல் பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா தெருமுனைக்கெலாம் ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்றாங்க. ஸோ அதற்குரிய தேவை ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஒரு தாய்க்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு சுகர் இருந்ததுன்னா சுகர் வருது, பிபி வருது அப்படின்னு நம்ம நம்பக்கூடிய இந்த காலகட்ட இப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஏன் அங்கே இருந்தால் அந்த ஃபர்டிலிட்டி தன்மை இன்றைக்கு இல்லை அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன் அப்படின்னா மண்ணோட அந்த செழிப்புத்தன்மை ஃபர்டிலிட்டி வந்து குறைஞ்சி போச்சு. அந்த மண் இது குறைஞ்சதுனால தான் இன்று வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நம்ம உணவுகள் எடுத்து நம்ம சாப்பிட்ற நம்ம இப்போ ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது. பட் ஆனால் அண்மையில் நடந்த நிகழ்வுகளை ஒட்டி பார்த்தா இப்போ ஒரு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு புது அவேர்னஸ் வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு. ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணம் வந்து இது வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது, அல்லது இதற்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு ஹார்மோனை தான், அதாவது இன்ஃபர்டிலிட்டினாலே கண்டிப்பாக வந்து அங்கே ஹார்மோனல் வந்து சரியாக இருக்காது, இம்பேலன்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஹார்மோனை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வெளியிலேருந்து தான் நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம உடம்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சரி செஞ்சுக்கும். அதை தான் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு ஒரு சைனீஸ். ஸோ அவர் வந்து என்னென்னா ஆட்டோஃபேஜ், உடம்புல இருக்க எல்லாத்தையுமே வந்து என்னென்னா உடம்பே சரி பண்ணிக்கும் பிரச்சனைகளை. பட் நம்ம அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். நம்ம என்ன செய்கிறது, டைம் கொடுக்குறதே கிடையாது. எல்லாத்துக்கும் அவசரம். ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து நம்ம லைஃப்பில் இருக்க எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம அவசரமாக பின்பற்றதால தான் அதை தொடர்ந்து பல பக்க விளைவுகளுக்கு ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி அவசியம் கிடையாது. நம்ம உடம்புக்கு வந்து we have to give time. ஸோ அதுக்கு ஒரு டைம் கொடுக்குறப்ப அது சரி பண்ணும். ஸோ அதை சரி பண்ணுறப்ப வந்து அந்த ஹார்மோனை வந்து இயற்கையாகவே நம்ம உடம்பே வந்து சிந்தசைஸ் பண்ண உருவாக்குவதற்கு வந்து ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன் அப்படின்னு அந்த மாதிரி ஆல்கலாய்ட்ஸ் வேதிப்பொருள்கள் இருக்கிற மூலிகைகளே இருக்குது. ஸோ அந்த மூலிகைகள் சார்ந்த மருந்துகள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக இன்ஃபர்டிலிட்டி, பிசிஓடி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெனோபாஸ், அதாவது பூப்பு தடை ஏற்படுறது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக நம்ம கையாண்டு முற்றிலும் வந்து நம்ம குணமாக முடியும். ஓகே, ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றதே பாதி பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான தீர்வாக இருக்கும் டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம். நான் வேலூர்ல இருந்து மலர் பேசுறேன் மேம். மலர், உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் எனக்கு தைராய்டு TSH வந்து 1.26 வந்து கூடியிருக்கு டாக்டர். அதுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடணும்? இன்னொரு கேள்வி என்னன்னா, எனக்கு பீரியட்ஸ் அப்ப வெஜினல் ஏதாவது ரொம்ப பெயினா இருக்கு டாக்டர். 8 டேஸா அப்படி இருக்கு டாக்டர் பெயினா. வணக்கம் மலர். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு வந்து 1.26 ஆயிருக்குன்னா அநேகமாக நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6.8 இல்லை 7 அந்த லெவலில் இருக்க அவங்க TSH லெவல். ஆமாங்க மேம். ஓகே, இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சப் கிளினிக்கல் ஹைப்போதைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா இப்போ தான் உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதுக்கு வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி ஒரு 3 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து நம்ம மருந்துகள் எடுக்கிறப்பே வந்து சரியாயிடும். ஸோ தைராய்டு அப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி வந்து கேட்டீங்க, இதற்கு எந்த வகையான உணவு முறைகள் எடுக்கணும் அப்படின்னு. உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நமது ஹெல்போ கேர் மருத்துவமனையில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வைக்கிறதே கிடையாது. ஏன்னா இறைவன் படைத்த இயற்கையான உணவுகள் எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கு தான். அதே மாதிரி அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. பட் ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உணவு முறைகள் எதையும் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. தைராய்டு அப்படிங்கிறப்ப வந்து இந்த தைராய்டுங்கிறது வந்து அங்கே மட்டும் இந்த வீதனத்தில் ஏற்படுற கோளாறு மட்டும் கண்டிப்பாக கிடையாது. அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். தைராய்டு அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்ம உடலில் இருக்க எல்லா ஹார்மோனல் எல்லா உடல் உறுப்புகளையும் ஒரு செய்கைப்படுத்துகிற ஒரு வழிகாட்டுதல் படிய ஒரு கருவி மாதிரி தான் தைராய்டு. ஸோ இது ஏன் வந்து ஏற்படுதுன்னா நம்ம சிறுநீரகத்திலும் கர்ப்பப்பையிலும் ஏதாவது இம்பேலன்ஸ் ஏற்படுறப்ப அதை ரெகுலேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த தைராய்டு வந்து
சுரப்புகள் வந்து அதை ரெகுலேட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம தைராய்டு ஹார்மோனை மட்டும் சப்ளிமெண்ட்டாக நாங்கள் கொடுக்கறது கிடையாது. ஸோ கிட்னிஸ் யூட்ரஸ் இது ரெண்டோட எனர்ஜி லெவலை பேலன்ஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த தைராய்டோட லெவல் நார்மல் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த தைராய்டு எடுக்கிறப்ப அவங்க நாடிகள் பார்த்தீங்கன்னா பித்த நாடி வந்து தன்னளவில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணணும். தூக்கம் சரியாக இருக்காது, முடி உதிர்தல் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்களுக்கு 100ல் வந்து ஒரு 80% பேருக்கு வந்து என்னென்னா மலச்சிக்கல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும், நியூட்ரலைஸ் பண்ணணும். இந்த தைராய்ட்லேருந்து ஃபுல்லாக வெளியே வரணும்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது சிறுநீரகம், கர்ப்பப்பை தான். ஸோ அது பண்ணுறப்ப நார்மல் ஆகிடுமா. வெள்ளூர்லேயே வந்து நமது டாக்டர் நவீன் பாலாஜி சாரோட ஹெர்போகேர் மருத்துவமனை இருக்குது. நேரில் மருத்துவரோட ஆலோசனையை எடுத்துக்கிட்டு உணவு முறையும் வாழ்க்கை முறையும் பின்பற்றுங்க. கண்டிப்பாக பூரணமாக குணமாயிடும். நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் விஜயா திருச்சியில இருந்து பேசுறேங்க. ஓகே விஜயம்மா, உங்களோட சந்தேகங்களை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் விஜயா, சொல்லுங்கம்மா. தைராய்டு ப்ராப்ளம் எனக்கு கொஞ்சம் இருக்குங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ஏதாவது சளி அது மாதிரி பிடிக்கிற டைம்ல இருமல் வந்துருது. இருமல் வந்தது அப்படின்னு சொன்னா அந்த யூரின் போயிட்டே இருக்கு. அதான் நீங்க முன்னாடி நேயர்களுக்கு சொன்னதை கூட நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா தைராய்டு அப்படிங்கிறது வந்து என்னன்னா சிறுநீரகம், கர்ப்பப்பை இது ரெண்டோட எனர்ஜி லெவல் பாதிப்பால தான். அதனால தான் உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி யூரின் வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னும் சொல்லியிருந்தோம், அதாவது இது பித்தம். இது பித்தத்தை சார்ந்து வர்றதுனால தான் அந்த பித்தம் தன்னளவில் ஜாஸ்தி ஆகிறப்ப தான் இந்த இருமல் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு. முடி கொட்டுதல் இருக்காமா? ஹேர் ஃபால் இருக்கா? ரொம்ப கொட்டுதுங்க. சிவியர் ஹேர் ஃபால் இருக்கு. சரி, ஓகேம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரி தான், முன்னாடி நேயர்களுக்கு சொன்ன அதே தீர்வு தான். ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொன்று விஷயம் எல்லாரும் பயப்படுறது என்னென்னா, தைராய்டு வந்துருச்சுன்னா நம்ம லைஃப் லாங்காக மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது எதுனா நமக்கு இதெல்லாம் இடையில வர்றது. இடையில ஏன் வருது அப்படின்னா தைராய்டே வந்து ஒரு 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. என்ன காரணங்கள் வருது? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னதுன்னா ஸ்ட்ரெஸ், இந்த சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து அது வருது. அதுக்கடுத்து செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரியில் வந்து ஏதாவது அடினோமா கட்டிகளோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி வரும். இல்லை தேர்ட் ஸ்டேஜ் வந்து தான் என்னென்னா அவங்களோட உணவு சார்ந்து இந்த மாதிரி வரும். ஸோ இது எந்த வகை வந்தாலும் உடம்பு வந்து கண்டிப்பாக சரி செஞ்சுக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம தீர்க்க முடியும். அந்த பிட்யூட்ரியில் அடினோமாங்கிற கண்டிஷன் மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகும். மற்றதெல்லாம் அந்த குறைந்த நாட்பட்ட மருந்து முறைகள், உணவு முறைகள் ஃபாலோ பண்ணுறப்ப குணமாயிடும். அதே மாதிரி தொடர்ந்தும் அந்த தைராய்டுக்கு மெடிசன்ஸ் எடுக்க தேவையில்லை. பெண்களோட ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். நம்ம கிட்ட பேசுறதுக்காக அடுத்த காலம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க சென்னையில் நாங்க பேர் சாருமதி. ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். வணக்கம் சாருமதி, சொல்லுங்கம்மா. எனக்கு கர்ப்பப்பை கீழே 2 டியூப் போட்டு அதுல ஒரு டியூப் ரொம்ப வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நம்ம அங்க வைத்தியம் பார்க்கும்போது இந்த நரம்பு மூலயமா மருந்து எல்லாம் ஏத்துனாங்க. ஏத்துன உடனே மறு மாசம் தீட்டு வந்து 43 நாள் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. ஓகே, ரொம்ப நான் அப்படியே நிக்காம போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு மாத்திரை எடுத்துட்டு இருந்தோம். இப்ப அடுத்த மென்சன்ஸ் எனக்கு இன்னும் அவ்வளவு 1 வாரம் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா. இப்ப என்னன்னா எனக்கு வயிற்று கொஞ்சம் வீக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் அங்கங்க வர கொழுப்பு கட்டி மாதிரி கொஞ்சம் உருண்டையா வயிற்றுல ஒரு 3 இடத்துல இருக்கு. அதனால என்ன பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏற்கனவே எனக்கு 2 சிசரிங் ஆயிருக்கு. 3 அபார்ஷன் பண்ணதுனால கொஞ்சம் செப்டிக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சரி உங்க நவீன் பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு எண்ணிட்டே இருந்தோம். கொஞ்சம் காசு நிறைய செலவாகுமோன்னு பயமாவும் இருக்கு. என்ன கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம் நாங்க. கவலைப்படாதீங்க சாருமதி அம்மா. ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது மருத்துவ முறையை எல்லாருக்குமே, இந்த சித்த மருத்துவ முறையை எல்லாருக்குமே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் சாரோட மெயின் நோட். அதனால் வந்து என்ன அப்படின்னா உங்களால் முடியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முற்றிலும் வந்து இலவசமாகவே வந்து மருத்துவம் பார்க்கப்படும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. அண்ட் தென் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு வந்து பதில்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கீழே இறங்கியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கர்ப்பப்பை கீழே இறங்கியிருக்கு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அபான வாயுன்னு இருக்குது. ஸோ அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறப்ப தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கர்ப்பப்பை வந்து கீழே இறங்கும். அதாவது உங்களோட அந்த இடுப்பு பகுதியோட மசில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க,
இன்ஃபெக்ஷன்ஸும் ஆயிருந்தது அப்படின்னா சிறுநீரகம் உங்களோட எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 2-3 சில ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு கோவிலில் எப்படி கருவறையோ அதே மாதிரி தான் பெண்களுக்கு கர்ப்பப்பைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம எந்த வகையிலும் வந்து சேதப்படுத்துகிறதோ இல்லை வேறு எந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறதோ கூடாது. அது வந்து எக்ஸ்டர்னலாக ஒன்று நடக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, குழந்தை வந்து தங்குவதற்கு மட்டும்தான் அது ஏதுவான இடம், அந்த குழந்தை தங்கி வெளிவருவதற்கு. ஸோ அதை தவிர அங்கே வேறு எந்த ப்ரொசீஜரும் பண்ண கூடாது. இயற்கையாகவே நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் இன்ஃபெக்ஷன் ஆனாலோ இல்லை கட்டிகள் ஆனாலோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அது இயற்கையாக வெளியேற்றுவதற்கு சித்த மருத்துவ முறைகள் இருக்குது. அதை நம்மளோட ஹெர்போ கேர் மருத்துவமனையில் முறையாக ஃபாலோ செய்கிறோம். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் சாரை நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கும் பார்க்கலாம், இல்லைனா ஒவ்வொரு புதன்கிழமையும் டாக்டர் நவீன் பாலாஜி சார் டி நகர் பிரான்ச்சுக்கு வருவார். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களோட நிலைமையை அவரே புரிஞ்சுட்டு உங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க. ப்ளஸ் உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுதும் விடுபடலாம். கவலைப்படாதீங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வித்யாங்க மேடம், நான் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேங்க மேடம். ஓகே வித்யா, உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, பேசலாம். ஓகேங்க மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் வித்யா. மேடம், நான் வந்து என்னோட குழந்தைக்கு வேண்டி கேட்குறேங்க மேடம். பொண்ணு இப்போ 9 இயர்ஸ் ஆகுதுங்க மேடம். பொண்ணு பிறந்த அந்த 15 டேஸ்லேயே வந்து அவளுக்கு அப்டோமன் பல்ஜா இருந்தது, தூக்கம் வந்து ஓவர் தூக்கமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணோம். அப்போ அவங்க வந்து தைராய்டு செக் பண்ண சொன்னாங்க. தைராய்டு வந்து ஹைப்போதைராய்டிசமா இருந்தது, 150 மில்லிகிராம்ஸோட அதிகமா இருந்ததுங்கனால நாங்கள் அதுலேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்க மேடம். இப்போ மெயினாக என்னன்னு கேட்டால் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் நார்மலா இருக்குங்க மேடம். அவளுக்கு வந்து நான் அலோபதி பண்ணிட்டு இருக்கேன் KMCH. ஓகே, அவங்களுக்கு வந்து இப்ப வரைக்கும் நார்மலா இருக்குங்க மேடம். தைராய்டு வந்து 5 பாயிண்ட் அதிகமா இருக்கும், கம்மியா இருக்கும், டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த குழந்தை வந்து வளரும் போது ஏஜ் அட்டன் பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அப்புறம் வந்து மேரேஜ் அந்த மாதிரி இதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா, நான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேமா, பயமா இருக்கு. நீங்க வந்து குழந்தை அதாவது குழந்தை பிறப்பதற்காக ஏதாவது ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? இல்லைங்க மேடம், எனக்கு வந்து நான் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு 1 இயர் அப்புறம் தான் எனக்கே இருந்ததுன்னு தெரிஞ்சது. பட் எங்க ஃபேமிலி யாருக்கும் அந்த மாதிரி இல்ல. அப்புறம் 2வது பேபி வந்து பையன் இருக்கான். அவனுக்கு வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்கேனிங் அப்புறம் இந்த மெடிசன் எல்லாம் கரெக்டா எடுத்தனால அவனுக்கு இப்ப எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க மேடம். சரி, கவலைப்படாதீங்கம்மா. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி நீங்க தைராய்டு மாத்திரைகள் போடுறீங்க. பட் ஆனா என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஹார்மோன் வந்து என்னன்னா உடம்பே தன்னால் உற்பத்தி பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து வெளியிலேருந்து வந்து கொடுக்கக்கூடாது. வெளியிலேருந்து வந்து கொடுத்தா, ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்க, நம்ம வீட்டில் வந்து நம்மளே சமைச்சு சாப்பிட்ணுன்னா தான் சாப்பிடுவோம். டெய்லி வந்து நமக்கு யாராவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து நமக்கு சமைக்கணுங்கிற எண்ணம் வரவே வராது. ஸோ கிச்சன் அப்படியே தான் இருக்கும். என் வயிறு நிறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியிலேருந்து வந்த உணவுகளால் உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். ஏன்னா உங்களுக்குன்னு நீங்கள் சமைக்கிறப்ப தான் பார்த்து சமைப்பீங்க, உங்கள் தேவையை அறிஞ்சு சமைப்பீங்க. அடுத்தவங்க உங்களுக்கு பார்த்து சமைக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் உடம்பும். நீங்கள் வெளியிலேருந்து ஒரு ஹார்மோனை கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து அவங்க உடம்புல அது சிந்தசைஸ் ஆகாது. அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப ஒரு ஸ்டேஜில் நீங்கள் அந்த டோஸை கூட்டிக்கிட்டே போவீங்க. ஒரு ஸ்டேஜில் என்னென்னா 100 வரும். உங்கள் தைராய்டு கிளாண்ட் வந்து ஃபங்க்ஷனே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு கிளாண்ட் எடுக்கக்கூடிய நிலைமைகள் வரும். கண்டிப்பாக நம்ம தைராய்டு ஹார்மோனை வந்து நேச்சுரலாகவே சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு வழிமுறைகள் இருக்குது, மருந்துகளும் இருக்குது. அது நீங்கள் கவலைப்படாதீங்க. பட் ஆனால் உங்கள் பொண்ணு 9 வயது ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வர்றப்ப, ஏஜ் அட்டன் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த ஹார்மோனால் பிரச்சனைகள் வரும். ஏன்னா இந்த தைராய்டு ஹார்மோன் தான் எல்லாத்தையுமே வந்து இயக்குறது. இதில் பாதிப்பு இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்டர்னலாக தான் போட்டுட்ருக்கீங்க, நீ இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கியா, நான் அடுத்த ஒரு ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு உடம்பு அடுத்த ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட கர்ப்பப்பை அந்த பூப்பு சுழற்சிக்குரிய ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அதுக்கும் ஒரு ஹார்மோனல் தெரப்பி எடுப்பீங்க. ஸோ இப்படியே போகிறப்ப நீங்கள் எந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னா, உங்கள் பெண்ணை வந்து நீங்கள் மணந்து கொடுத்துட்டு அந்த குழந்தை ஃபர்டிலிட்டி இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஏதாவது பிரச்சனைகள் வர்றப்ப தான் நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது தவறான வழிகள்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் ஹைப்போதைராய்டு இருக்கிற உங்கள் பொண்ணுக்கு வந்து அதை நார்மல் பண்ணுற மாதிரி உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும் குறுகிய கால மருந்துகளும் இருக்குது. அது எடுக்கிறப்ப உங்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணு உடம்புல அந்த ஹார்மோன் வந்து நேச்சுரலாகவே சிந்தசைஸ் ஆகும், உற்பத்தி ஆகும். ஸோ அப்போ வந்து என்னென்னா அவள் சேஃபாக வந்து மெனார்கின்னு சொல்லுவாங்க,
சேஃபாக ஏஜ் அட்டன் பண்ணுவா, அந்த பீரியடும் சேஃபாக ட்ராவல் ஆகும். ஸோ பயப்படாதீங்க, கோயம்புத்தூர்லேயே நமது மருத்துவமனை இருக்குது, நேரில் போய் பாருங்கம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து நிஷா. ஹலோ நிஷா, எங்கேருந்து கால் பண்றீங்க? தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். ஓகே நிஷா, உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம் நிஷா. டாக்டர் குட் மார்னிங். ஹலோ சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்காக தான் கேட்குறேன். ஓகே ஹலோ சொல்லுங்கம்மா நிஷா, எனக்கு ஆடிபிளாக தான் இருக்கு. சரி. என் பொண்ணுக்கு வந்து 10th படிக்குது என் பொண்ணு. ஓகே. அது வந்து ஏஜ் அட்டன் ஆகி இப்போ 2 years ஆகுது. 8th standard படிக்கும்போது ஆனது. அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளைப்படுதல் இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பவும் வந்து கண்டினியூஸா வெள்ளைப்படுதல் இருந்துட்டே இருக்கு. பொண்ணு ரொம்ப ஒல்லியாவும் இருக்கும், முடி கொட்டுதல் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து சரியா சாப்பிடவும் மாட்டேங்குது, irregular periods இருக்கு. இதுக்கு என்ன பண்றது? எனக்கு ஒரு தொடர்ந்து கேளுங்கம்மா நிஷா. அதாவது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளைப்படுதலை பற்றி பலருக்கு பலவித டவுட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு, இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து வெள்ளைப்படுதல் இல்லை, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக படுது, நீங்கள் தாய்மார் பார்க்குறப்ப தெரியுது அப்படின்னா உங்கள் பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ண போகிறாங்கிறதுக்கு முன்னாடி இருக்க சிம்டம்ஸ் தான். ஆனால் அந்த ஏஜ் அட்டன் பண்ண பிறகு அந்த வெள்ளைப்படுதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது ஏஜ் அட்டன் பண்ண 14வது நாள் ஓவுலேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் இருக்கிறது நார்மல் தான். அதே மாதிரி பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி இருக்கும், அதுவும் நார்மல் தான். அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெண்மையாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த துர்நாற்றம் இல்லாமல் இருக்கணும். அரிப்பு இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ரொம்ப வந்து தயிர் மாதிரி பிசுறு மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா ஓகே, இது நார்மலான விஷயம்தான், இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அது துர்நாற்றமாகவோ மஞ்சள் நிறமாகவோ, சிலருக்கு வந்து இடையிலேயே படுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பொடி நிறமாக வந்தோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா கர்ப்பப்பைக்குள்ளே ஏதோ ஒன்று தேவையில்லாதது இருக்குது, அதை வெளித்தள்ளுறதுக்காக தான் இந்த மாதிரி வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க உங்கள் பொண்ணு வந்து ரொம்ப இழைச்சிட்டு போகிறா, முடி கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா உள்ளே வந்து பித்தம் வந்து தன்னளவு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணணும். பட் இதுதான் கரெக்டான ஏஜ். ஏன்னா இனிமேல் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படிப்பு அப்படின்னு அவங்க கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப விரைந்து என்ன பண்ணுங்கள், நமது தூத்துக்குடியிலே வந்து டாக்டர் நவீன் பாலாஜி சார் ஹெர்போ கேர் மருத்துவமனை இருக்குது. அங்கே டாக்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்கிற உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். பாப்பா வந்து சீக்கிரம் நல்லாயிடுவா. நன்றிம்மா.